फ्रेंड्स நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். அப்படியே கடையில வாங்குற ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். மட்டன் சுக்கா செய்யும்போது நீங்க இதல கண்டிப்பா வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஹாய் फ्रेंड्स, வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ள போலாம். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மிளகா பொடியும் சிக்கன் மசாலா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மேரினேட் பண்ணி வைங்க. அதுவே செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கிரும். நம்மளுக்கு சிக்கன் மசாலான்னு அந்த பேக்கெட் பவுட்ரு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். அது ஒரு கரம் மசாலா ஃப்ளேவர் மாதிரி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் அது கண்டிப்பாக இதில் வந்து நல்லா ஊற விட்டுறணும். சிக்கனுக்கெலாம் மேக்னேட் பண்ணுற மாதிரி மட்டனுக்கும் இது மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு சுக்கா செஞ்சோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட மட்டன் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குது. நல்லா ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். சின்ன வெங்காயம் நல்லா பெரிய ஒரு கப்புக்கு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ½ அன் ஹவர் நம்ம மட்டன் ஊறி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக தெரியும் நம்மளுக்கே. ஆல்ரெடி மட்டன்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி வேறு விட்டுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மட்டன் நல்லா மேக்னேட் ஆகிருக்கோம். நம்ம குக்கரில் நல்லா நிறையா தேவையான அளவு நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டனை போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணிடுங்க. ஆயிலே நம்ம போட்டு நல்லா வதக்கணும்னா அது நல்ல ஃப்ளேவரிங்காக நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் ½ kg மட்டன் எடுத்தாலுமே நீங்கள் அதில் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணுங்கள், பெரிய தக்காளியாக. நிறையா தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மட்டனோட ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ தக்காளி வந்து ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை சூப்பராக நறுக்கி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் வெங்காயத்தில் பாதி கப்பு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. அது நல்லா குக் தான் ஆக போகுது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி குட்டி குட்டியாக வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வேக வச்சாதான் எல்லாமே சூப்பராக நல்லா வெந்துடும். நல்லா ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் கன்வெர்ட் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம சால்ட் மட்டும்தான் செக் பண்ணிக்கணும். சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சீரகத்தூள் மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம கடைசியாக வதக்கும் போது தான் அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மட்டன்லேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி எசன்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டம்ளர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரீம் வந்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக வச்சுருங்க. நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்தால் தான் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக பைண்ட் ஆகி நம்மளுக்கு தேவையான உப்பையும் மிளகாப்பொடியும் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கழித்து இதை குக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட மட்டன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. தண்ணியும் கரெக்டான லெவல் ஆட் பண்ணனால சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ரா தண்ணி லெவல் கூட இல்லை. நல்லா மட்டன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வதக்கிட வேண்டியதான். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்ததுனால. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பாக குக் பண்ணவே செய்யணும். அப்போ தான் நம்ம மட்டனுமே சூப்பராக வேகும். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க மட்டும் செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் 1/4 மணி நேரம் அதை வேக வச்சுருங்க. நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ண உடனே மல்லித்தூளும் சீரகத்தூள் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ½ ஸ்பூன் மட்டும் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு மசாலா பொடி கருகிரும். நீங்கள் இந்த மாதிரி மசாலாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது எப்பயுமே நம்ம ரிமைனிங் வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணது நம்மளுக்கு அந்த வெங்காயம் கிளாஸி ஃப்ளேவரில் இருந்தால் போதும். இந்த மட்டன் சுக்காவில் செம்ம ஃப்ளேவர் கொடுக்குறதே நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் தான். அந்த பச்சை மிளகாவை லைட்டாக மட்டும் கீறுங்க. விதையாக கீழே சிந்தாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த பச்சை மிளகாவில் இருக்க எசன்ஸ் மட்டும் இறங்கினா போதும். அந்த விதையெல்லாம் விழுந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்மளுக்கு. ஸோ நான் லைட்டாக மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருக்கேன். வெங்காயமும் நல்லா வந்து ஒவ்வொரு பைட் எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா கடிபடும். அதுவுமே செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும் நம்மளுக்கு. கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதக்கி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யும்போது நீங்கள் அடுப்பை கண்டிப்பாக ஸ்லோ சிம்லேயே வச்சு செய்யுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க.
மட்டனும் நல்லா ஆயிலெலாம் ஆட் பண்ணியிருக்கனால அந்த இதுலேயே நல்லா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த குக்கரில் இருக்க எசன்ஸே செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் சீரகத்தூளும் மல்லித்தூளும் போட்டிருக்கனால அதை ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் நம்ம சீரகத்தூள் மல்லித்தூளை வேக வைக்கிறத விட. இது மாதிரி நீங்கள் ஒருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது டேஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் கழுவி அந்த தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. செம்மையாக இருக்கும். மட்டனில் இருக்க கொழுப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அதுலேருந்து கூட நம்மளுக்கு ஆயில் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்மளோட கிரேவி பார்க்கவே செம்மையாக திக்காக சூப்பராக ஆயில் கன்சிஸ்டன்சியில் செம்மையாக இருக்குது. பச்சை மிளகா கருவேப்பிலையோட ஃபுல் எசன்ஸுமே நம்ம மட்டன் சுக்காவில் செம்மையாக இறங்கியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணும், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் இந்த மாதிரி பக்குவத்துலேயே நம்ம இறக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம சுக்கா வந்து நல்லா வெந்தனால வந்து நம்ம தாளிப்பை மாதிரி தான் ரெடி பண்ணுறோம். ஸோ இதுவே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வேணும், சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னால நான் தண்ணியெல்லாம் நல்லா வற்ற வச்சு சுருண்டை ரெடி பண்ணியாச்சு. செம்மையாக இருந்துச்சு. இருக்கிறதுலே ஹைலைட் வந்து அந்த சில்லியோட ஃப்ளேவர் தான். மட்டன் பீசஸ் ஒவ்வொன்றுமே சூப்பராக வெந்திருக்கு. நம்மளோட மட்டன் வந்து எல்லாமே எசன்ஸ் சூப்பராக அப்சர்வ் ஆகிருக்கு. நம்ம அதை நல்லா ஊற வச்சு வேக வச்சனால நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மட்டன் குக் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா வந்து ஒரு மேக்னேட் பண்ணி ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியான ரெசிபி. சப்பாத்தி தோசை இட்லி எதுக்குனாலும் செம்மையாக இருக்கும். நம்ம ரைஸுக்குனாலும் சூப்பரான காம்பினேஷன். நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்க மாதிரியே தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக நம்ம தக்காளி எல்லாமே வந்து செம்மையாக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட மட்டன்லேயுமே ஃபுல்லாக எசன்ஸ் இறங்கியிருக்கதே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா பை.